நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கருப்புசாமியோட சக்தி இருக்குல்ல, அந்த சக்தி வந்து கடைசியாக பார்த்தா நம்ம ஆதியோட உடம்புக்குள்ளே புகுந்துருச்சு. ஆதியோட உடம்புக்குள்ளே புகுந்தது மட்டும் இல்லாமல் நம்ம துரை இருக்கார்ல, துரையை வந்து நம்ம ஆதி வந்து வெளுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதாவது துரை வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவருக்கு வந்து கருப்புசாமி வரவே இல்லை, ஆனால் அவர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. சும்மா பொய்யா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. கையில் வந்து ஒரு மிகப்பெரிய அருவா மாதிரி இருக்கும்ல, நீளமான அருவா வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, அறிவு பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அறிவு வந்து சொல்கிறாரு, இதுதான் நல்ல சமயம், இந்த நேரத்தில் வந்து எப்படியாவது பாரதியை போட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணை காட்டுறாரு. எனக்கும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரையும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ் ஆனவொடனே பாரதி தான் தக்க சமயம், பாரதி வேறு பக்கத்தில் எதுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க, இந்த நேரத்திலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருவாள் வச்சு போட போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு ஆதி வந்து அருவாளை கையாலே பிடிச்சிடுறாரு. எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு, என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஆதியோட உடம்புக்குள்ளே வந்து கருப்புசாமி வந்து புகுந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். டக்குன்னு என்னடா யார் முன்னாடி வந்து பொய்யா கருப்புசாமி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறையை வந்து ஆதி வந்து தள்ளி விட்டுறாங்க. துறை போய் அங்கிட்டு கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் மாறி நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து கருப்புசாமி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே ரத்னம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. என்ன வருஷம் நம்மளோட வாரிசு, நம்மளோட குழந்தைகளுக்கு, நம்மளோட பிள்ளைகளுக்கு தானே வந்து கருப்புசாமி வந்து இறங்குவார், இப்போ என்ன ஆதி ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஆதி என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு கீழே கிடந்த துறையை தூக்கி கொண்டு போய் அவனுக்குள்ளே இருந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரத்தில் வச்சிடறாரு. வேப்ப மரத்தில் வச்சு கையில் 2 கையிலையும் ஆணி அரைஞ்சி வச்சிடறாரு. ஆணி அரைஞ்சவொடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது, என்ன ஆதி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து அந்த கோயில் பூசாரி வராரு. பூசாரி வந்து ரத்தனத்துக்கிட்ட சொல்கிறாரு, ஐயா, அதாவது கருப்பசாமி வந்து இப்போ இறங்கிறதுக்கு வந்து ஆதி மேலே தான் இறங்கியிருக்கு, அந்த கருப்பசாமியை உங்களுக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கு, உங்களோட வாரிசு வந்து இந்த தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ரத்தனத்துக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். கையெடுத்து கும்பிட்றாங்க ஆதியை. எல்லாருமே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.